गाइस இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படினு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை ரொம்பவே பரவலா பேசப்பட்டுச்சு இவரை பத்தி அப்படினு சொல்லலாம். இப்போ ரீசன்ட்டா இவங்களும் இவருடைய முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சு அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதானே அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக மாதம்பட்டி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அதாவது சொந்த காஸ்டியூம் டிசைனர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த ஜாய் கிருஷ்ணலான்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில அதாவது நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ற மாதிரியும் அவங்க வந்து இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் தான் மாதம்பட்டியோட ஒய்ஃப் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி ரங்கராஜ் எந்த இடத்துலையும் பெருசா இதை பத்தி பேசவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பயல வந்து பாத்தீங்கன்னா நான் தான் மாதம்பட்டியோடைய ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி ரங்கராஜ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஒய்ஃப்னு சொல்லக்கூடிய ஜாய் கிருஷ்ணாவும் இதே விஷயத்தை தான் அவங்களுடைய பயோல வந்து போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சர்ச்சையெல்லாம் போக எதுக்குமே ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள். ஏன்னா அவர் வந்து ஒரு பிஸி ஷெடியூல்ல இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் தெரிஞ்சும் எந்த ஒரு ரீசனுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாயை திறக்காம இருந்தார் அப்படின்ற விஷயம் கூட தெரியும். ஸோ இது எல்லாம் போக இப்போ கொஞ்சம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதாவது கொங்கு மண்டலத்திலே நடந்த ரொம்ப பெரிய ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து நிறைய எம்எல்ஏ எம்பிஸ் கூட வந்து கலந்துருந்தாங்க. அதுல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் அவருடைய ஃபர்ஸ்ட் வைஃப் ஸ்ருதி ரங்கராஜ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. ஆனா இவங்க வீடியோ கவர் பண்ணும்போது ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பார்த்துக்காத மாதிரியும் முகம் திருமண மாதிரி தான் இருந்தாங்க. லேசா கோத்தோட இருக்க மாதிரி தான் இருந்துச்சு ஸ்ருதி ரங்கராஜ் அந்த மாதிரி அந்த வீடியோல பார்க்கும்போது ஒரு கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதை வச்சு கிளியரா தெரியுது என் வைஃப் எப்பயுமே இவங்க மட்டும் தான் ஸ்ருதி ரங்கராஜ், வேற யாரும் கிடையாது அப்படின்ற விஷயத்துக்காக சொன்னாரான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி கிளியரா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்லக்கூடிய ஸ்ருதி ரங்கராஜ் கூட தான் அந்த ஃபங்க்ஷனும் வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பரவலா பேசப்படுத்த இவரோட விஷயம் விவாகரத்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நாங்க என் ஒய்ஃபோட இருக்கின்ற மாதிரி ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இவங்க மட்டும் தான்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாதம்பட்டி எப்பயுமே ஓபன் அப் பண்ணாத விஷயம் இப்ப சடனா வேற மாதிரி சைலண்டா ஓபன் அப் பண்ணிருக்காரு விஷயம் கிளியரா தெரியுது. உங்களோட கருத்து ஏதாச்சும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.